ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு 250 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீரை கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சால் தான் நம்ம பன்னீர் பால்ஸ் உடையாமல் வரும். பன்னீர் நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின குடமிளகா, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்திருக்கேன். இந்த பவுடர் டிஷ்க்கு நல்லா புளிப்பு கொடுக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கலாம். இதில் வெங்காயம் குடமிளகா சேர்த்தும் போது கண்டிப்பாக ஃபைன் சாப்டாக தான் இருக்கணும். நீங்கள் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது பன்னீர் பால்ஸ் பிரிஞ்சிரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்த்து பிசைய வேண்டாம். பன்னீரில் வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே இது கரெக்டாக இருக்கும். நம்ம கையில் பிடிக்கும்போது இந்த மாதிரி ஷேப் வரணும், அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பன்னீர்லேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். இதை வடை மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம். நான் மொசரல்லா சீஸை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சுட்டு ஒரு தடவை சீஸ் இப்படி அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. சீஸ் நல்லா கவர் ஆகி ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போது இதை கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால்ஸ் எல்லாத்தையும் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். இல்லைனா பால்ஸ் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிரும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு இப்படியே டேரெக்டாக ஹாட் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க. பன்னீர் சீஸ் பால்ஸை கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு உள்ளே இருக்க பன்னீர் நல்லா குக் ஆகி மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே இதை கெச்சப்போட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் சீஸ் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே ஜூஸியாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.